கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நமக்கு ஆஸ்வாதமாக இருக்கும்படி தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஒளியேற்றும் கிறிஸ்து. வேதப்பகுதி பரிசுத்த யோவான் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. உலகின் ஒளியாம் நாதரின் இனிய திருப்பெயர் மாட்சிமை அடைவதாக. அனுப்பப்பட்டவன் என்ற இடத்திற்கு சிலோவாம். அனுப்பப்பட்டவரின் வாழ்வில் ஒரு மாற்றம். விழி இழந்தவனின் வாழ்வில் ஒளியின் பிரவேசம். மனிதனின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் மீறிய ஆண்டவரின் வாழ்வியல் திட்டம். இதுவே இந்த வேத பகுதியிலே காணும் நிகழ்ச்சியாகும். இதனை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த உலகில் அடியெடுத்து வைக்கும் பொழுதே இருளில் ஆதிக்கத்துடன் வந்த மனிதனை பாவம் சாபம் என்று ஒதுக்குவதும் ஓரங்கட்டுவதும் ஆண்டவரின் பார்வையில் சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றது. பாவம் அல்ல, இதை மாண்பின் வெளிப்பாடு என்று மனுக்குலத்திற்கு புரிய வைக்கின்றார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இறைவனின் திட்டம் ஒன்று உண்டு என்பதே இந்த பதிவின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுவதாகும். எந்த பாவத்தோடும், எந்த சோதனைகளோடும், எந்த பிரச்சனைகளோடும் பிறவிலேயே பாவத்தையும் வேதனையையும் கண்ணீரையும் சுமந்து வருகிற சூழ்நிலை இருந்தாலும் கூட இறைமகன் இயேசு கிறிஸ்துவினால் அதனை மாற்ற புதிய வாழ்வை அளிக்க வல்லமை இருக்கிறது என்பதே இந்த வேத பகுதியின் கருத்தாகும். நம்முடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றி வைப்பதே இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாகும். அதற்கு தடை எந்த சூழ்நிலையில் வந்தாலும் கூட அவைகளை மாற்ற அதற்கான பலத்தை கொடுக்க இறைமகன் இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். அவர் ஒளியை ஏற்றுகின்றவர், ஒளியை அணைக்கிறவர் அல்ல. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றுகிற கிறிஸ்து இந்த நாளிலும் கூட இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றுவாராக. இதுவரை இருந்த பாவங்கள், சாபங்கள், தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாளில் ஒரு கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தை, ஒரு புத்துயிர் பெற்ற ஒரு அனுபவத்தை தேவன் தாமே நமக்கு கட்டளையிடுவதற்கு நம்மை நாம் ஆயத்தம் செய்வோம். இந்த திட்டம் நம் வாழ்வில் நிறைவேற நம்மை நாமே ஆண்டவருக்குள்ளாய் அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த திருவசனங்களை, இந்த தியானத்தை இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றும் எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஒளியேற்ற வல்லமையும் அதிகாரமும் உடையவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இதுவரை தடைகளாயிருந்த எல்லா தடைகளும் ஆண்டவரே உடையும்படியாய், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றும்படியாய் நாங்கள் உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம். அதனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர்தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசிகளையும் வழங்கும்படியாய், வாழ்க்கையிலே ஒளியேற்றும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமென்.